வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கமம் நாகார்ஜுனா மோட்டார்ஸ்ல வந்திருக்கக்கூடிய எக்ஸல் ஹண்ட்ரட்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு எக்கச்சக்கமான கஸ்டமர்ஸ் வந்து நம்மகிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, எக்ஸல் ஹண்ட்ரட் இருக்கா, எக்ஸல் ஹண்ட்ரட் இருக்கான்னு தான் யூடியூப்ல எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஃபேஸ்புக்லயா இருக்கட்டும், இன்ஸ்டாவிலயா இருக்கட்டும், நிறைய கேட்குறவங்க ஃபுல்லாவே பார்த்தோம்பாக்க எக்ஸல் ஹண்ட்ரட் தான் நிறைய கேட்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு நிலைமைக்கு வந்து உழைக்கிறவங்க தான் அதிகமாக இந்த வண்டியை யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வயசானவங்க, ஓட்டி பழகிறவங்க, இவங்க எல்லாமே இந்த வண்டியை யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன வண்டியாக ஸ்கூட்டி பப் இருந்துச்சு முன்னாடி, இதுக்கு முன்னாடி. இப்போ அந்த வண்டி இல்லாதனால இந்த வண்டி ஓரளவுக்கு அவங்களுக்கு அந்த இடத்த வந்து நிரப்புறதுக்கு சூட்டபுளாக இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 3 வண்டி வந்திருக்கு. மூணுமே பார்த்தீங்கன்னா 2024 மாடல் தான். TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான். இந்த ஃபர்ஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னாக்கா 2024 மாடலு. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 3600 கிலோமீட்டர் அந்த ரேஞ்ச் ஓடி இருக்கு. வாங்க அதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு வண்டியுமே நம்ம பார்த்துருவோம். நீங்களே பாருங்க, தெளிவாக இருக்கும் வண்டியில். எங்கேயுமே எந்த ஒரு டேமேஜும் இருக்காது, பக்காவாக இருக்கும். பெயிண்டிங் கூட எங்கே ஸ்க்ராச்சஸ் ஆகலை. லோட் அடிக்காத வண்டி தான். லோட் அடிச்சுன்னா கேரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைட்லாம் ஸ்க்ராச்சஸ் ஆயிரும். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரியர் டயர் கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 85% மேலே இருக்கும். சீட் கவர்லாம் பாருங்களேன், நீங்கள் கிளியராக வைக்கல செய்யலை. டேங்க்லாம் பாருங்கள், சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இருக்காது. லோட் அடிக்கிறதா இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக பூரா எங்கெங்கே பெயிண்ட் போயிருக்கும், டென்ட் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மொத்தமே பார்த்தீங்கன்னா 3672 கிலோமீட்டர் அந்த ரேஞ்ச் தான் ஓடி இருக்கு. தெளிவாக இருக்குது, புது வண்டி மாதிரி இருக்குது அப்படியே. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கமம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கும் 58,000 அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்குறோம். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் அதுவும் 2024 மாடல் தான். இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னாக்கும் பச்சை கலர் வண்டி. டயர் கண்டிஷனாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது. இதோட டயருமே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 80% இருக்குது. சீட் கவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து வந்தது தான். பாடியில் எங்கேயுமே எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. நீங்களே பாருங்கள், டேங்கெல்லாம் பளிர்னு இருக்கும். கிலோமீட்டர் பாருங்கள், 6728 கிலோமீட்டர் அந்த ரேஞ்ச் ஓடி இருக்கு. இந்த 6000 கிலோமீட்டர் ஓடின வண்டிக்கு நம்ம கமம் நாகார்ஜுனா மோட்டார்ஸ் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னா 57,000 அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்குறோம். தெளிவான வண்டி தான். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷனுமே பாருங்கள், பக்காவாக இருக்கும். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்க அது 2024 மாடல் தான். அதுவும் TN60 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான். அதே பச்சை கலர் சேம், பக்காவாக இருக்குது. ரியர் சீட்டு மட்டும் லைட்டாக கிழிந்து இருந்துச்சு, அதனால் போட கொடுத்துருக்கோம். அதை கம்பல்சரி பூஸ் மாற்றி கொடுத்துருவோம். பாடி எங்கேயுமே எந்த ஒரு டேமேஜும் இல்லை. ரியர் டயருமே பாருங்கள் 95% மேலே இருக்கும். சைடு பாக்ஸாக இருக்கட்டும், ஃபுட்ரெஸ்டாக இருக்கட்டும், எல்லாமே தெளிவாக இருக்குது. எங்கேயுமே எந்த குறையுமே சொல்ல முடியாது, நம்ம அந்தளவுக்கு இருக்கும். இதனோட கிலோமீட்டர் பாருங்கள், 2913 கிலோமீட்டர் அவ்வளோதான் ஓடி இருக்கு. 3000 கிலோமீட்டருக்குமே கம்மி தான். டயர் கண்டிஷன்லாம் பாருங்கள், புது டயர் இருக்குது, அப்படியே இருக்குது. அந்த கோடி கூட மடங்கள் இன்னும் அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. இந்த 2024 மாடலுக்கு நம்ம கமம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்க 58,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். அந்த வண்டிக்கும் இந்த வண்டி எல்லாமே பார்த்தோமா இப்போ நம்ம கமம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் இருக்குது. புது வண்டி பார்த்தீங்களா கம்பெனியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்களா 80,000 அந்த ரேஞ்ச் வரும். நம்மகிட்ட பார்த்தீங்களாக்கு நாங்கள் கேட்குற விலையே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 20,000 22,000 நெறி கம்மியாக தான் கேட்குறோம். வாங்க, அதுலேயும் எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரோம். எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா கரண்ட் கண்டிஷனில் இருக்குது. எதுவுமே நீங்கள் வாங்கி எந்த வேலையும் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. அப்படியே ரெடி டு டிரைவ் தான். எடுத்துக்கிற வேண்டியது, ஓட்டிக்கிற வேண்டியது, அந்த மாதிரி தான் இருக்குது. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு, ஏதாவது இந்த அப்பளம், முறுக்கு இந்த மாதிரி கொண்டு போகிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, பால் வியாபாரம் பார்க்குறவங்க, அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். விவசாயம் பார்க்குறவங்களுக்கும் அதே போல் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இந்த வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் கிட்டத்தட்ட புது வண்டி தான், பக்காவாக இருக்குது. நீங்கள் வாங்கி எந்த வேலையுமே பார்க்க தேவையில்லை, அப்படியே வச்சு ஓட்டிக்கலாம். புது வண்டி வாங்கணுன்றவங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். வேணுன்றவங்க வாங்க. இந்த வண்டி எல்லாமே இப்போ நம்ம கமம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் இருக்குது. லோன் வேணாலும் தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்களுக்கு கிட்டத்தட்ட பாதி அமௌண்ட் வந்து நாங்கள் லோன் போட்டு கொடுத்துருவோம். மிச்சத்தை அவங்க கையில் கொடுத்தா போதும். இதில் ஏதாவது போலீஸ் பேனோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நாங்கள் கட்டி கொடுத்துருவோம். பேர் மாத்திரக்கான செலவு மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கையில் கொடுத்துருவோம். வாங்க, வண்டிகளை பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இந்த வண்டி மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வண்டி நம்மகிட்ட இருக்குது. புல்லட் வரைக்கும் எல்லா வண்டியுமே இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.